ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான ரெசிபி மாங்காய் வச்சு ஒரு துவையல் தான் செய்து காட்ட போகிறேன். வாங்க அது எப்படி செய்யணுன்னு பார்ப்போம். நல்ல புளிப்பான மாங்காயாக எடுத்துக்கோங்க. நல்ல முத்தின மாங்காயாக இருக்கட்டும். இதை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாங்காய் சீசனில் நம்ம என்னென்ன ரெசிபி மாங்காய் வச்சு செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து சாப்பிட்றலாம். மாங்காயில் ஊறுகாய் செய்யலாம். அதே போல் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி காய வச்சு அரைச்சி வச்சிட்டோம்னா ஆம்ச்சூர் பொடியும் ரெடி ஆயிரும், வீட்டுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போதும் துவையலுக்கு. மறுபடியும் இதை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண விருப்பம் இல்லைன்னா கேரட் சீவுறதில் வச்சு சீவி கூட எடுத்துக்கிறலாம். மேல் தோலும் விருப்பப்பட்டால் எடுத்துக்கோங்க. நான் தோலோடையே கட் பண்ணியிருக்கேன். மாங்காய் மட்டும் போட்டு கூட புளிக்குழம்பு வைக்கலாங்க, தேங்காய் அரைச்சி ஊற்றி. அதுவும் கூட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் நறுக்கி எடுத்தாச்சு. இது ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே இதில் கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறமா 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இல்லாட்டி குண்டு மிளகாய் வத்தல் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் போல் புதினா இலை அதையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இது கூடவே 2 தக்காளி பழம் சேர்த்து வதக்கி அரைச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் துவையல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் இந்த பொருட்களெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக அரைக்கிறனால சின்ன ஜார் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிக அளவு அரைக்கும் போது பெரிய ஜாரில் போட்டு அரைங்க, இல்லாட்டினா மேலே தெரிச்சிரும். இப்போ கொப்பரை தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். அடுத்ததான் மாங்காய் நறுக்கி வச்சது, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு, இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு போதும், அரைச்சி எடுத்துக்கோங்க. இது சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் இந்த துவையலை வச்சுட்டு அதுக்கு மேலே நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.